ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மாம் இன் கனடா சேனல். ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து கனடாக்கு வந்து ஒரு 10 days ஆச்சு. இன்றைக்கி தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹோம் டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வீடை காட்டுறேன் வாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. பட் ஆக்சுவலாக இது ஓனரோட வீடு தான், சைடில் தான் நம்ம வீடு. ஆக்சுவலாக நாங்கள் சென்னையிலேருந்து கனடாவில் ஆன்லைனில் வீடு பார்க்கும்போது நிறைய வீடு பார்த்துட்டே இருந்தோம். எல்லாமே ஓகேவாக இருந்தது. சரி ஏதாச்சும் ஒரு வீடை புக் பண்ணிடலாம் அப்படின்னு வரும்போது நான் இந்த வீடை பார்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவாக இந்த லானை தான் நான் வந்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு வியூ இருந்தால் சூப்பராக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த வியூவை காட்டுங்க. இங்க வந்து சும்மா இப்படி நடந்துட்டு இருக்கிறது, இந்த லான்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறது, நடக்கிறது, இதெல்லாமே வந்து சூப்பரா இருக்கும். இந்த வியூவே வந்து பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து இப்போ நேராக வீட்டுக்குள்ள போயிடலாமா? இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். உள்ள வாங்க உள்ள வாங்க. இதுதான் லிவிங் ரூம். லிவிங் ரூமோட சேர்ந்த மாதிரியே தான் வந்து கிச்சனும் வருது. ஸோ வந்து ரெண்டுமே சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிவிங் ரூம்ல என்னென்ன வச்சிருக்கோம்னு பார்த்து வருவோம். லிவிங் ரூம்ல மெயினா எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த புக்ஸ் தான். இது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. அப்புறம் பிள்ளைங்களோட டாய்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி க்யூட்டான பொம்மை, டாய்ஸ் இதெல்லாம் இப்போ நான் வந்து வீடியோக்காக தான் அடுக்கி வச்சுருக்கேன். அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஒரு வீட்டில் வந்து எப்படி ஜன்னல் இல்லைன்னா நல்லா இருக்காதோ அது மாதிரி புக் இல்லாத வீடு வந்து நல்லா இருக்காது. எனக்கு ரொம்ப புக் படிக்க பிடிக்கும். ஸோ வந்து புக்கு தான் மெயின். அப்புறம் பசங்களோட திங்ஸ், டாய்ஸ் எல்லாமே இங்கே தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போதைக்கு வைக்கிறதுக்கு ப்ராப்பராக நிறைய இடம் இல்லாதனால இந்த டேபிள்லேயே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இங்கே தானே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் விளையாண்டுட்டு திருப்பி அப்படியே அடுக்கி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட அழகான ஒரு லேப்டாப் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இந்த வியூ இப்படியே பார்த்துக்கிட்டு ஒர்க் பண்ணால் சூப்பராக தான் இருக்கும்ல. நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் யாருக்கு தாங்க வேலை பார்க்க பிடிக்காது. அதுக்கப்புறம் கிச்சன் இங்கே வந்து ஹாலில் இங்கெல்லாம் வந்து வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே கொடுத்துட்டாங்க. வாஷிங் மிஷினில் நம்ம ஊரில் வந்து ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு காய போடுற வேலையாவது இருக்கும். ஆனால் இங்கே அதுவும் இல்லை. ட்ரையர் இருக்கிறதுனால அதிலே போட்டு காஞ்சே வெளியில் வந்துடுது. ஸோ அந்த வேலையும் மிச்சம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜை நான் இப்போ திறக்க மாட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுவேன், அதில் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஃப்ரிட்ஜு, அப்புறம் சாமிலாம் வைக்கிறதுக்கு தனியாக எந்த ஷெல்ஃபும் கொடுக்காதனால ஸோ வந்து நாங்கள் வந்து இது மேலே இப்போதைக்கு கொஞ்சம் வச்சு அடுக்கி அழகாக வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய வைக்க இடம் இல்லை, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தோமா. ஸோ வந்து அது மேலே அடுக்கி வச்சாச்சு அழகா. அதுக்கப்புறம் அடுப்பு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. என்னடா அது அடுப்பே வாஷிங் மிஷின் ரேஞ்சுக்கு இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 days நான் சமைக்கவே இல்லை, எப்படி பண்ணணும்னே தெரில. ஏன்னா இங்கெல்லாம் ஃப்ளேம்ஸ்லாம் இருக்காது. வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி அதை பற்ற வச்சு அந்த ப்ரொசீஜர்லாம் இல்லை. சும்மா இந்த மாதிரி ஆன் பண்ணாலே போதும். இதுதான் ஆன் ஆஃபே. இங்கே இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ஹையில் வச்சுக்கலாம், அப்புறம் அப்படியே இதை லோவில் வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இப்படி தான். ஸோ ஃப்ளேம் இல்லாததுனால எப்படி வந்து பண்ணணுன்னே ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து கொஞ்சம் குழம்பிடுச்சு. இண்டக்ஷன் அங்கே எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது அப்புறம் ஒரு 2-3 daysல தெரிஞ்சிருச்சு. பட் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிறைய திங்ஸ் அங்கேருந்து கொண்டு வந்திருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு. ரொம்ப நேரம் அதெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து
இடம் பத்தல அப்படின்னு சொல்ல முடியாது, எவ்வளவு இடம் கொடுத்தாலும் பத்தாது அப்படிதான் நாங்க சொல்லணும். ஸோ வந்து நிறைய திங்ஸ் நாங்க கொண்டு வந்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்கலாம் கொஞ்சம் திங்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து எல்லாத்தையும் ஓரளவு அப்படியே அரேஞ்ச் பண்ணி அடுக்கியாச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து ரூம் பார்த்தோம்னா ஆக்சுவலா இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு, இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க உள்ள ரூம் பார்ப்போம். இங்க வந்து ஊர்ல இருந்து கொண்டு வந்த பாக்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து எங்க வைக்கிறது, இங்கதான் வைக்கிறோம். ஸோ வந்து எல்லாத்தையும் அப்படியே அப்படியே நான் வச்சு அதுல ஒரு சில திங்ஸ்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சில இது வெளியில எடுத்தோம்னா அதை வைக்கிறதுக்கு இங்க இடம் இல்லை, ஷெல்ஃப் இல்லை ப்ராப்பரா. நம்ம ஊர்ல எல்லாம் ஷெல்ஃப், பீரோ, கப்போர்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கி 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 அப்படியே சேர்த்துருவோம். இங்க வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளதான் நாங்க வந்து சில விஷயத்தையும் வச்சிருக்கோம். ஸோ வந்து அப்படியே அப்படியே இருக்கு, அதெல்லாம் எடுத்தோம்னா இங்க வைக்க முடியாது. ஸோ அப்படியே இருக்கு. ஆக்சுவலா ட்ரெஸ் வைக்கிறதுக்கும் பெருசா எதுவும் கபோர்ட்ஸ் இல்லை, இங்க அவங்களே கொடுத்துருக்கிறதுல நாங்களாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். இப்போதைக்கு இவ்வளவுதான் இடம் இருந்துச்சு, அதுல ப்ராப்பரா ஓரளவு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடுக்கி வச்சிட்டேன். ஆனா சில இதெல்லாம் அப்படியே பெட்டியோட இருக்கு, எடுக்கவே இல்லை வெளியில. இப்போதைக்கு நாங்க யூஸ் பண்றதை மட்டும் எடுத்து இங்க அடுக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ பசங்களோடதும் என்னோடதும் இதுல அடுக்கி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். கப்போர்டை பத்தி பெருசா கட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து வாங்க அடுத்து இந்த சைடு வந்து ஒரு சின்ன இதே மாதிரியே ஒரு வார்ட்ரோப் இருக்கு. அதுல யாரோட திங்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். பாத்துக்கங்க, உள்ள வந்து காட்டுங்க, நல்லா காட்டுங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் ஹஸ்பண்டோடது. பெரிய பீரோல ஹஸ்பண்டுக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரே கொடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த பொண்டாட்டிங்க தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த ரூம்ல உள்ள வார்ட்ரோப்ல என்னோடது, பையனோடது, 2 பையனோடது எல்லாத்தையும் அங்க அடுக்கி வச்சிருக்கேன். சார் மட்டும் தனியா ஒரு வார்ட்ரோப் போட்டு வச்சிருக்காரு. பாத்தீங்களா, காலம்லாம் மாறி போச்சுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, இப்ப எல்லாம் பசங்களும் நிறைய ட்ரெஸ் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ரூம் பார்த்துடலாமா? இந்த சைடு இருக்கு, இதுதான் பெட்ரூம். ஸோ வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப வெளியில ஹால் அந்த ரூமை விட இந்த ரூம் ரொம்ப கூலா இருக்காது, கொஞ்சம் வார்மா தான் இருக்கும். ஸோ வந்து தூங்குறதுக்கு இந்த ரூம் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு ரொம்ப கூலா தெரிஞ்சிச்சு, வெளியில எல்லாம் கோல்டா இருக்க மாதிரி இருந்தது. பட் இந்த ரூம் கொஞ்சம் வார்ம் ஃபீல் கொடுத்ததுனால எங்களுக்கு தூங்குறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அதோட இல்லாம நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்ம ஏசி போட்டு நம்ம வந்து கூல் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இங்க ரொம்ப கோல்டாவே இருக்கிறதுனால ஹீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கு, ஹீட்டர் இங்க இருக்கு, அந்த ரூம்லயும் இருக்கு, ஹால்ல எல்லா இடத்துலயுமே இங்க ஹீட்டர் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊர்ல ஏசி போட்டுட்டு கூல் பண்ணிக்கிற மாதிரி இங்க வந்து ஹீட்டர் போட்டுட்டு வார்ம் ஆக்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஃபுல்லா வார்ம் ஆக்கிட முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்ற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். அது அப்படி போடக்கூடாது. ஸோ வந்து கொஞ்சமா வேணா வார்ம் ஆக்கிக்கலாம். அதுக்கு ஹீட்டர் கண்ட்ரோல் கூட கொடுத்துருக்காங்க. நாங்க காட்டுறேன், இங்கதான் இருக்கு ஹீட்டர் கண்ட்ரோல், இங்க இருக்கு. இது வந்து 10 இருக்கு, 10 டிகிரி, 20, 30 இப்படி கொடுத்துருக்காங்க. நான் இது ஆனால் வந்து 20, 22 மேக்ஸிமம் 22க்கு மேலே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வந்த அன்னைக்கு கொஞ்சம் வார்ம் ஆக்குறதுக்காக போட்டிருந்தோம். ஏன்னா வந்த அன்னைக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா நம்ம சென்னை வெயிலில் இருந்துட்டு இங்கே வந்துட்டு லைட்டாக ஜில்லே வந்து ரொம்ப கோல்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சு. ஸோ வந்து வந்த அன்னைக்கு கொஞ்சம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமே வந்து நாங்கள் இதை ரொம்ப யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இங்கே இப்போ சம்மர் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே அதே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சா. ஸோ வந்து நாங்கள் ரொம்ப வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு இங்கே கோல்டாக ஆகலை. அது மட்டும் இல்லாமல்
எந்த ஊருக்கு வந்தாலும் இப்போ கோல்டா இருக்கு அப்படின்னா அதையே நம்ம அடாப்ட் பண்ணி பழகினாதான் வந்து நமக்கு ஃபியூச்சர்ல அப்படியே அதோட அடாப்ட் ஆகி நம்மளால போக முடியும். இப்போ இங்க ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்ட்டு இதே யூஸ் பண்ணி நம்ம பழகிட்டோம்னா பசங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நமக்கு வந்து அது செட் ஆகாது. கோல்டா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அந்த கோல்டே நம்ம வந்து பழகிக்கிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு வந்து அது கரெக்ட் ஆகும். ஸோ வந்து ரொம்ப ஓவரா வார்ம் ஆக்கிட்டு நம்ம அதுல வந்து தூங்கி பழகக்கூடாது. இங்க கோல்டுனா இதை ஏத்துக்கிட்டு அப்படியே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டாச்சு அதை ஃப்ரீயா. ஸோ இதுதான் எங்களோட ஒரு அழகான வீடு. இன்னும் நாங்கள் கனடாவில் நிறைய பிளேசஸ் இன்னும் சுற்றிலாம் பார்க்கல. 10 days தானே ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுற்றி பார்க்கணும். இப்போதைக்கு பக்கத்தில் கடை அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இனிமேல் நான் வந்து போகிற எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனடாவை பற்றின நிறைய விஷயங்களை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். டாடா, பை பாய்.